இந்த எபிசோட்ல ஷினோபிஸ் எல்லாருமே லார்ட் மூவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவ அவருக்கு சடனா கான்சியஸ் வருது. அவரோட உடம்பு வந்து பலன்னு ஜொலிக்க, இன்னொரு பக்கம் பாக்குறாக்குமே அந்த மாதிரி தான் ஆகுது. என்னன்னு பார்த்தா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஈட்டாச்சி ரீஅனிமேஷன் ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணியிருப்பான் இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம டேட்ரா வந்து என்னை வெளியில விடுங்கடா இல்லைன்னா வெடிச்சு செதையிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, நம்ம கான்க்ரோ வந்து நாங்க உன் மேல லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ணியிருக்கோம், உன்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, டைட்ரா வந்து அந்த இடத்துல பளிச்சுனா மேல லைட் அடிக்க கான்க்ரோவே அந்த இடத்துல அவன் வெடிக்க போறான்னு சொல்லிட்டு பயப்படுவான். இப்படியே ரீஅனிமேட் பட்ட ஷினோபிஸ் எல்லா சோல்ஸுமே ரிலீஸ் ஆக டோபி கிட்ட இருக்க அந்த 6 ஜின்சுரிக்கிஸோட சோல்ஸுமே ரிலீஸ் ஆகும். இதை பார்த்த கில்லர் பி நருட்டோக்கு இட்டாச்சி சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சிட்டான், ரீஅனிமேஷன் ஜுட்சுவை ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நாருட்டோ சொல்றான். லார்ட் மூவோட சோல் வந்து போகும்போது ஃபியூச்சரோட ஆலாய் ஷினோபி ஃபோர்ஸை செக்யூர் பண்ணிட்டு வர சொல்ல ஒனிக்கி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இன்னொரு பக்கம் நம்ம டெய்ட்ராவோட சோல் போகும்போது ஒரு உண்மையான ஆர்ட்டை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவான். இன்னொரு பக்கம் நம்ம லேடி சியோ அண்ட் கிமிமாருவோட சோல்ஸ் போகும்போது லேடி சியோ வந்து கான்குரோ கிட்ட பப்பட் மாஸ்டர் டெக்னிக் எல்லாத்தையுமே நான் உன்னை நம்பி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. டான் வந்து என்னோட உடம்பை இப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது, சோ பேரியரை நீங்க இப்ப அன்டூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி சுனாடேவை நோக்கி போறாரு. HQல நம்ம அவ வந்து ரீஅனிமேஷன் ஷினோபிஸோட சாக்கரை எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஈனேஜ் வந்து சீல் பண்ணப்பட்டவங்க அதுக்கப்புறம் ரீஅனிமேட் பண்ணப்பட்ட எல்லாரோட சோல்ஸுமே வெளியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஷிகாகுக்கு அப்பதான் புரியுது ரீஅனிமேஷன் ஜுட்சு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த எல்லா கம்பெனிக்குமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துல ஷிகாகுக்கு வந்து எந்த கம்பெனி இந்த ஜுட்சுவை ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படியே இட்டாச்சியை காட்டா அவன் சாசுகே கிட்ட நீ என்ன எப்பயுமே மன்னிக்கணும்னு அவசியமே கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்ன பண்றதா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பயுமே உன் மேல அன்பு பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட சோலுமே இங்க இருந்து போகுதுங்க. அப்படியே டோபியோட பேட்டில் ஃபீல்ட்ல 6 ஜின்சுரிக்கிஸோட சோல்ஸுமே வெளியில போக நம்ம நருட்டோ வந்து அவங்க எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம டோபி வந்து இந்த காபுட்டோ தோத்துட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்க, நம்ம நருட்டோ கீழே வந்து ஹேய் மாஸ்க் மேன் நான் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம காயமே இங்க ப்ளூ பீஸ்டுமே இருக்குன்னு சொல்றான். ககாஷி வந்து ரீஅனிமேஷன் ஜுட்சு ஒரு வழியா ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. 5 காகையுமே மாடாராக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க மாடாரா அந்த இடத்துல ரீஅனிமேஷன் ஜுட்சு ரிலீஸ் ஆகுதுன்ற விஷயத்த சொல்றான். அப்ப சுனாடே வந்து எப்படி நடந்துச்சு, இன்னும் நமக்கு காபுட்டோ இருக்க இடம் கூட தெரியாது, இவ்வளோ சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சிருந்தாலுமே அவன் கூட சண்டை போட்டு ஜூட்சுவை அப்படி யார் ஸ்டாப் பண்ணிருப்பான்ற மாதிரி கேட்க, அப்ப சுச்சிகாகே வந்து அதை யார் பண்ணான்றது முக்கியம் இல்ல, பட் அந்த ஹீரோ தான் இந்த ஷினோபி வேர்ல்டையே இப்போ காப்பாத்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல மாடரா வந்து உங்க சைட்லயும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஷினோபி இருக்கானா, பட் அதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃபிளேம் கேட்டல் வால் அட்டாக்கை யூஸ் பண்றான். மீசுக்காக வாட்டர் ஸ்டைலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலுமே அது ரொம்பவே ஸ்பீடா வரதுனால அதுக்குள்ள இவங்களால பண்ண முடியல. நம்ம சுனாடே வந்து ஜம்ப் பண்ணி அவங்க கையில சாக்ரா ஃப்ளோ வச்சு அந்த ஃபயர் ஸ்டைல் எல்லாத்தையுமே வேற ஒரு டைரக்ஷன்ல தட்டி விட்டுருவாங்க. சுனாடே வந்து பயங்கரமா டயர்டாயி 100 ஹீலிங் ஜுட்சுமே ஆஃப் ஆயிரும். மாடரா மறுபடியும் அட்டாக் பண்ண வர அவனோட சோல் வெளியில போக சுனாடே மயங்கி விழுந்துகிட்டே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் மாடராவோட சோல் மறுபடியும் அவனோட உடம்புக்குள்ள வந்து சூசானாவோட பிளேடு வந்து நம்ம சுனாடேக்குள்ள குத்துறதுங்காட்டியுமே டானோட சோல் வந்து சுனாடே கிட்ட வந்து சுனாடேவா அந்த இடத்துல வந்து காப்பாத்திடுவாங்க. டான் நம்ம ரைக்காகே அண்ட் சுச்சிக்காக காப்பாத்த வந்திருப்பாங்க, பட் சடனா சுனாடேக்கு கான்சியஸ் வந்தவொடனே எப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. சுனாடேக்குமே நான் என்னால் நவரவே முடியாதுன்னு இருந்தேன், எப்படி தப்புச்சேன்னு சொல்லி யோசிக்க டான் வந்து அந்த இடத்துல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே சுனாடேன்னு சொல்ல, சுனாடே வந்து டான் நீ எப்படி இந்த இடத்துல வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டான் வந்து ரீஅனிமேஷன் ஜுட்சு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் என்னோட கோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சுவை யூஸ் பண்ணி வந்தேன். அந்த இடத்துல சுனாடே சில விஷயங்களை சொல்ல வர டான் வந்து நான் சீக்கிரமாவே போயிருவேன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல சுனாடே வந்து ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல டான் நின்னுக்கிட்டு சண்டை போட்டு தோத்து ப்ரெஷியஸான மக்களோட வாழ்க்கையை நான் இழக்க விரும்பல, இந்த வில்லேஜையும் இந்த காம்ரேட்ஸையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள ப்ரொடெக்ட் பண்றவனா நான் இருக்கணும், அதனால தான் நான் ஒக்காகேவா அவன் நினைக்கிறேன், அதுதான் என்னோட லட்சியன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல சுனாடே வந்து நாம பேசின எல்லா விஷயங்களையுமே உன்னை நீ செத்துட்டதுக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்த்து அது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், இப்ப நான் ஒரு ஒக்காகேவுமே மாறிட்டேன்ற மாதிரி சொல்ல டான் வந்து ரொம்பவே நன்றி சுனாடே, நீ வந்து நம்மளோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம்
நான் உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் உனக்காக ஹெவன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனாடேவோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த இடத்துல மீசுக்காக வந்து மாடராவோட சோலை விட்டு அவனோட உடம்புமே பிரிஞ்சுது. பட் இப்ப எப்படி மறுபடியுமே சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ரைக்காக வந்து ரீஅனிமேஷன் ஜூட்சு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், என்னதான் நடக்குதுன்ற மாதிரி கேட்கறாரு. அந்த இடத்துல மாடரா வந்து ரீஅனிமேஷன் ஜூட்சுன்றது இறந்து போனவங்களோட சோலை மறுபடியுமே சமன் பண்றது. இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. யார் ஒருத்தருக்கு அந்த ஆன்சைன்ஸ் தெரியுமோ அவங்களால அந்த சோல் சமனிங் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியும். அது நடந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். ஒரு இமார்டல் பாடி, இன்ஃபினிட்டி சாக்ரா யார் கண்ட்ரோல் இல்லாமலேயே மூவ் ஆகலாம். ரீஅனிமேஷன் ஜூட்சு கேஸ்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க, எப்பயுமே ஒரு ஃபார்பிடன் ஜூட்சுவை கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரீஅனிமேஷன் ஆன்சைன்ஸை யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிறான் மாடரா அவனையே. இன்னொரு பக்கம் நம்ம சாஸ்கே வந்து கிளான்னா என்ன, வில்லேஜ்னா என்ன, ஷினோபினா என்ன, நான் என்னன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க சரணா அந்த இடத்துல அந்த கல்லெல்லாம் உடஞ்சிக்கிட்டு பார்த்தா நம்ம சுகத்சு ஜூகோ வராங்க. சுகத்சு வந்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாஸ்கே வந்து ரீஅனிமேஷன் ஜூட்சுவை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்பா எதையுமே தெளிவா சொல்ல மாட்டியா, எப்பா பார்த்தாலும் இப்படிதான் பேசுற, இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணிருக்கோம், தெளிவா சொல்லுன்னு சொல்லிட்டு சுகத்சு கேட்க, சாசுக்கே கையை நீட்டுவான். காபுட்டோ அங்க இருக்க புகையெல்லாம் போக போக லேசா தெரிய, இன்னொரு பக்கம் நம்ம மாடாரா வந்து காபுட்டோவோட ஜூட்சுல இருந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி அவன் இப்ப வெளியில வந்துட்டான் இல்லையா, அதை பார்த்து நம்ம மீசுக்காக இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாடரா வந்து உங்க கூட சண்டை போட்டு எனக்கு செம போர் அடிக்குது, ஆல்ரெடி நீங்களாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும், நான் என்னோட பெர்ஃபெக்ட் சூசானவை நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, மறுபடியும் எனக்கு அதை எடுக்க ஆக்வர்டா இருக்கு, ஸோ அதனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் 90ல பிடிச்சிட்டு வரலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதை கேட்ட சுச்சிக்காக மீசுக்காக எல்லாருமே சமக்கடுப்பாயி மாடரா கூட சண்டை போட மறுபடியுமே ரெடி ஆவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககாஷி, காய், நருட்டோ 3 பேருமே சேர்ந்து கிடோ ஸ்டாச்சுவை ஆளுக்கு ஒரு பக்கம் அட்டாக் பண்ணி மொத்தமாவே கவுத்து விட்டுருவாங்க. நருட்டோ வந்து டோபியை பார்த்து, என்ன சோகமா இருக்க போல, நீ மாஸ்க் போட்டிருக்கிறதுனால அதை மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு, உனக்கு இன்சல்ட்டா இருந்தா நீ மாஸ்கை கைட்டான் பார்க்கலான்ற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல நம்ம டோபி ஜூட்சுவை போட்டு ஒரு பாட்டன் ஜாரியுமே வர வைக்கிறான். அதுல தானே நம்ம கிங்கக்குவை சீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிடோ ஸ்டாச்சுவோட வாயில போட்டு சொல்லப்போனா நான் பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல வர வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன், பட் இப்போதைக்கு இது போதுன்ற மாதிரி அதோட வாயில போட்டு பவர்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல, கிடோ ஸ்டாச்சு அதை வாயில போட்டோன்னே பயங்கரமா கத்தி அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டோபி வந்து இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.